தாய் வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு தெரியும், அழகான கார்த்திகை மாதம். எல்லா மாதத்தையும் நான் வெறுக்கவே இல்லை, பட் கார்த்திகை மாதம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிவைனிங்காக போகும். எல்லா மாதம் நம்ம மனசு தான் காரணம். ஆனால் சபரிமலைக்கு மாலை போட்டு அவங்களெல்லாம் பார்க்கும்போது, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக கோவிலுக்கு போகிறது வர்றதெல்லாம் இருந்தது. பட் இந்த கார்த்திகை மாதம்னு பார்த்திங்கன்னா ஆண்கள் எல்லாருமே மாலை போட்டு ரொம்ப பயபக்தியாக ரொம்ப ஒரு 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 இதுவாக போயிட்டு வர்றதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீட்டுங்களில் இருக்கக்கூடிய பூஜைகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மந்த்து நம்ம கார்த்திகை மாதத்தை ரொம்ப இதாக கொண்டாடுவாங்க. அதனால் சொல்ல வரவங்களுக்கு இப்போ எதுக்காக இந்த கார்த்திகை மாதம் மாலையை போய் அம்மா ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நம்ம ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம் இல்லையா? அதனால் ஆன்மீகத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஆன்மீகம்ன்றது பார்க்க போனீங்கன்னா ஒரு அறிவியலை தாண்டின விஷயம் ஆன்மீகம். அறிவியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியலும் ஆன்மீகமும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அறிவியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நம்மளை அடிக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அறிவியலில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மொபைல் எடுத்துக்கோங்களேன், அது நம்மளை அப்படியே அடிக்ட் ஆக்கியிருக்கு. எதாக இருந்தாலும் அந்த மொபைலை பார்த்து நம்ம ஓகே இதில் இருக்குது, எதை கேளுங்க இப்போ மொபைல் உடனே எடுக்கிறாங்க, கூகுளில் போகிறாங்க, சர்ச் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் முதல்லலாம் 4 6 எத்தனைன்னா 10 டக்குன்னு மூளை வேலை செஞ்சு சொன்ன விஷயத்த இப்போ உடனே அதை கூட யாருமே யோசிக்கிறதில்ல. கால்குலேட்டர்ன்ற பேரில் போட்டு அது அறிவியல் நம்மளை அப்படியே டாமினேட் பண்ணுற மாதிரி. அதை நான் தப்பாக சொல்லலை. சில நேரங்களில் எதுவுமே ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதை ரொம்பவே யூஸ் பண்ணி இப்போ நிறைய பேரை கேளுங்களேன், எனக்கு ஞாபக மறதி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இறைக்கிற கிணறு தான் சுரக்கணும். கிணத்துல தண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் அதில் கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க, சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் மூளை. நம்ம அப்ளை பண்ண தான் அந்த மூளை வேலை செய்யும். ஒரு சாதாரண ஒரு 6 4 எத்தனைன்றதுக்கு கால்குலேட்டர் எடுக்க போகிறோம். இங்கேருந்து அங்கே போகணுன்னா என்ன, இப்போ யாருடைய மொபைல் நம்பராவது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாருமே உடனே இதில் போய் நேமை போட்டால் சர்ச் பண்ணி வந்துடுது. ஸோ அறிவியல் நம்மளை அப்படியே டாமினேட் பண்ணுது. இதே நீங்கள் அறிவியல் உங்களை அப்படியே மங்குது. ஆன்மீகன்றது அப்படி கிடையாது. ஆன்மீகம் ஏற்கனவே அம்மா சொன்ன மாதிரி தான். ஆன்மீகம் வெளியில் நம்ம கடவுளை தேடுறோம், நமக்குள்ளேயே நம்ம கடவுளை நம்ம வச்சிட்ருக்கோம். அதை வெளியில் கொண்டு வர்றது தான் ஆன்மீகம். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளெல்லாம் வேண்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் கெட்ட எண்ணத்தோட கெட்ட புத்தியோடு செய்கிறதுல அந்த கடவுளுக்கே போய் சேராதுன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம மனசு சுத்தமாக இருந்து நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணி நம்ம தேவையான விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தோம். உதவி கூட வேண்டாங்க, அவங்கவுங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் மனைவி மக்களை கணவரை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உங்களை சார்ந்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. என்னை கேட்டால் அதாங்க ஆன்மீகம். நம்மளை சுற்றி இருக்கவங்களை சந்தோஷப்படுத்துங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கான ஆன்மீகம், உங்களுக்கான அமைதி, உங்களுக்கான சந்தோஷம் எல்லாமே அதுலேயே கிடைக்கும். அதுக்காக கடவுள் இல்லையான்னு நான் சொல்ல வரல, இருக்காங்க. பட் அது நீங்கள் 99% இப்படி இருந்துட்டு கடவுளை தேடுங்க, தானாக உங்களுக்கு கடவுள் உள்ள வருவாங்க. ஆன்மீகன்றது என்ன அப்படின்னா, அறிவியல் நம்மளை அடக்குதுன்னு சொன்னீங்களேம்மா, ஆன்மீகம் என்ன உங்களுக்கு தெரியும். நிறைய சித்தர்கள் நிறைய பேர் போய் தியானத்தில் போய் உட்காந்து அதை தன் வசப்படுத்துவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சித்தர்களும் இவங்களும் உட்கார்ந்த இடத்துலையே தனக்கான விஷயத்தை வர வைப்பாங்க. அப்போல்லாம் தியானம் மூலயமா உட்கார வச்சு தன்னுடைய மனதை ஒருங்கிணைப்படுத்தினாலே அந்த கடவுளை காட்சி கொடுத்தரும்பாங்க. அது பொய் கிடையாது, புராண கதையில் எழுதப்பட்ட விஷயம் கிடையாது. எப்போ நம்ம ஆன்மீகத்தில் நம்ம உணர்கிறோமோ, சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், இப்போ இன்றைக்கி இது நடக்கும்னு எனக்கு தோணுச்சு, இல்லைன்னா இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆன்மீகத்தில் நம்மளே தேர்ந்தெடுத்து நம்மளை பண்ணிக்கிறது, நம்ம அதை அடிமையாக்கிறது, நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம வாங்கிக்கிறது. அறிவியலுங்கிறது அப்படி இல்லை, அதுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க. அதே மாதிரி அறிவியலுங்கிறது டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் இப்போ பாருங்கள், இப்போ ஏஇன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நாள் அட்வான்ஸ்டாக போயிட்டே தான் இருக்குது. ஆனால் ஆன்மீகம் ஒரே இதுதான், கடவுள், உன்னுடைய தியானம், உன்னுடைய ஒருங்கிணைப்பு, உன்னுடைய மனசு, இதுதான் ஆன்மீகம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது இன்றைக்கி இல்லை, எத்தனை காலம் தொட்டாலும் ஆன்மீகம் தான். ஆனால் அறிவியல் இம்ப்ளிமெண்ட் ஆகும், நான் தவறாக சொல்ல வரல. ஆனால் ஆன்மீகத்துன்றது
நீங்கள் உங்களை ஒருங்கிணைச்சு அந்த கடவுளை நம்ம வேண்டும்போது நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதத்திற்கான பதிவுக்கு நான் வந்தேன். இதில் என்னென்னா ரெண்டுமே நமக்கு தேவை. பட் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று அடிமையாக்குதுன்னா அதுலேருந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஆன்மீகத்தில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், அதை நம்ம எடுத்துக்கணும். மனசையும் உள்ளத்தையும் தூய்மையாக வச்சுருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் கண்டிப்பாக வருவாங்க. எல்லாரும் அதில் பயனடைங்க. வாழ்க வளமுடன்.